சிவபெருமானின் அவதாரமான பைரவர். அவரை பார்க்கும்போது அவருடைய தோற்றத்தை உற்று கவனிச்சிருக்கீங்களா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூதங்களால உலகம் இயங்குது. நிலத்தின் அதிதேவதையா இருந்து பிரம்மன் படைப்பு தொழில செய்யறாரு. நீருக்கு அதிதெய்வமான திருமால் காத்தல் தொழில புரிகிறார். நெருப்பின் அதிதெய்வமான ருத்ரன் உலகில் தோன்றிய உயிர்களை உரிய நேரத்துல அழிக்கிறாரு. காற்றின் அதிதெய்வமான மகேஸ்வரர் ஒரு பிறப்பின் நினைவை மற்றொரு பிறப்புக்கு தெரியாதபடி மறைப்பு தொழில செய்யறாரு. ஆகாயத்தின் அதிதெய்வமான சதாசிவர் அருளால தொழில் மூலம் உயிர்களுக்கு பிறவிகளை கொடுத்து அருள்கிறார். இந்த 5 அதிதெய்வங்களையும் முழுமுதற் கடவுளாக எண்ணக்கூடாது. அதே நேரம் இவர்களை புறக்கணிக்கவும் கூடாது. இவர்களுக்கு மேலா முழுமுதற் கடவுளா இருந்து அருள்பவர் அனைத்திற்கும் மூலமான பரமசிவன் தான். இவரின்றி முக்தி பேறு அடையவே முடியாது. இத்தகைய சிறப்பு பெற்ற சிவபெருமானின் அவதாரங்கள்ல ஒன்றுதான் பைரவர். அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைரவரை வழிபடுங்க.